இல்லை உங்கள் குடும்பத்தில் பொம்பளைங்களே இருக்க மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஒரு பொண்ணை இப்படி பண்ணுறீங்களே, ஒரு பொண்ணை அது என்னென்ன பண்ணுது அதை போய் வேடிக்கை பார்த்துன்னு இருக்குமே, அவ்வளோ இன்ஃபியூரிட்டி காம்ப்ளெக்ஸா? பவர் இருக்குது, பணம் இருக்குது, அதுக்கு மேலே என்னடா வேணும்? அலையிறீங்க, காம வெறியில் அலையிறீங்களா? தூம பொட்ட பாடுங்களா? உங்கள் வீட்டில் இல்லை என்ன தலைகணத்தில் ஆடுறீங்க? பவர் இருந்தா பெரிய பருப்பா? எங்கள் தாத்தாவை போட்டு தரல, எங்கள் அப்பாவை போட்டு தரல, அதோட பாவம் தான் நான். சரியா? என் வயிற்றுச்சில் குடும்பத்துக்கு அப்படியே வந்து சேரப்போகுது. உன் பேரன் பேத்தி எல்லாருக்கும், எல்லாரும் எம்எல்ஏ எம்பி பருப்பு எல்லாம் நாய் நட்டுக்கலாம். கொஞ்சம் நெஞ்ச வயிற்றுச்சில் இல்லை, கொஞ்சம் நெஞ்ச வயிற்றுச்சில் இல்லை. அழிய போறீங்க, அழிய போறீங்க. நாட்கள் மட்டும் எண்ணிட்டே இருங்க. என்னென்ன பாவம் பண்ணியிருக்கீங்களோ, எத்தனை பேரை சாவ வச்சிருக்கீங்களோ, எத்தனை பேரை கஷ்டம் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கல, ஆணவத்தில் ஆடுறீங்களே. யூடியூப்ல வச்சுக்கிட்டு, யூடியூப்ல வச்சிருக்க மாட்டான் அவன் மட்டும் என்ன? அழியிற காலம் வருது உங்களுக்குலாம். இதோ வந்துச்சு கிட்ட. வெக்கமாவே இல்லையா? நீங்களாம் எப்படி துணி போட்டு நடக்கிறீங்க? யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாரும் கேட்குறேன், ஒரு பொண்ணை போய் இப்படி பண்ணுறீங்களே, யூ டோன்ட் ஹேவ் அ ஸ்டஃப். உங்ககிட்ட ஸ்டஃப் இல்லை, உங்ககிட்ட இல்லை, அதனால தான் என்கிட்ட ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க. என்கிட்ட என்ன இருக்குது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ அதிசய பிறவியானே. எல்லாருக்கும் ஒரு வர்த்து இருக்குடா, எல்லாரும் ஒரு வேல்யூவான பர்சன் தான்டா. நீங்களும் ஒரு வேல்யூ, உங்ககிட்ட ஒரு ஸ்டஃப் இருக்கு. முதல்ல உங்களே நீங்க நேசிக்க பாருங்க. ஜெல்லசியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அது ஒரு நோய். நீங்க தான் சாவ போறீங்க, நீங்க தான் அழிய போறீங்க. எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்குறீங்க, ஞாபகம் வச்சுக்கோ.